அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வில்லோட யூசேஜ் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த வில் அப்படிங்கிற வார்த்தையை ஃப்யூச்சர் டென்சஸில் யூஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். அது இல்லாமல் வேறு எந்தெந்த இடத்துலலாம் இந்த வில்லை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம சில கீவேர்ட்ஸ் வச்சு பார்த்தோம். செய்கிறேன், போகிறேன், அந்த கிரேன் அந்த வார்த்தையை வச்சு நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தோம். இப்போது அந்த வார்த்தை இந்த ஃப்யூச்சர் டென்ஸில் எந்த இடத்துல யூஸ் ஆகுது, அந்த கிரேன்கிற வார்த்தையை நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் சில இடத்துல யூஸ் பண்ணுறோம். அதையும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம போன லெசன் பார்க்குறப்போ அந்த குட் ஹேவ் பார்க்குறப்போ சில கொஷின்ஸ் கேட்டிருந்தோம். அதோட ஆன்சர் இந்த வீடியோட எண்டில் இருக்கும், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ யாருக்கிட்டையாவது ஏதாவது சின்ன பிள்ளைங்கக்கிட்ட நம்ம கேட்குறோம், நீ ஃப்யூச்சரில் என்னவா ஆவ அப்படின்லாம் கேட்குறப்ப அவங்க என்ன சொல்வாங்க, I'll become a டாக்டர், I'll become a டீச்சர், இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல டிட்டர்மினேஷன் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் நம்ம இந்த வில் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ஸோ என்னென்ன சிச்சுவேஷன் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது. அந்தந்த முன்னாடி இருந்து நம்ம பார்த்துட்டு வர்ற அந்த தமிழ் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, இப் இவ், டீச்சர் ஆவேன், டாக்டர் ஆவேன், அந்த மாதிரி வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதுமானது. அடுத்து எந்த இடத்துல இந்த வில் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம யூஹெச் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறோம். ஐ திங்க் ஹி வில் பிகம் அ டாக்டர், அவன் டாக்டராக வருவான்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஹி வில் கம், அவன் இப்போ வருவான்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை கெஸ் பண்ணி சொல்கிற இடத்துல நம்ம இந்த வில் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அதாவது இந்த சும்மா காமெடிக்கு சொல்லுவாங்கள்ல, ஆடி போய் அவனே வந்தால் அவன் டாப்பாக வருவான். ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிற இடத்துலையும் நம்ம இந்த வில் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப குழப்பிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. வருவான்னு நினைக்கிறேன், இப் இவ் அந்த எழுத்துக்கள் தான் வரும். வருவான், இவ் வந்துருச்சா, அவன் வருவான்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஹீ வில் கம், அவ்வளோதான். அடுத்து எந்த இடத்துல இந்த வில் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குற இடத்துல, வில் யூ பி மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், வில் யூ மேரி மீ, வில் யூ கிவ் மீ யுவர் பைக், வில் யூ கிவ் மீ யுவர் சைக்கிள், உன்னோட சைக்கிளை நீ எனக்கு கொடுப்பியா, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பியா. ஸோ இந்த மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு கவனிக்க வேண்டிய எழுத்து எது, இருப்பியா, பைக்கை கொடுப்பையா. ஸோ அந்த இப்புங்கிற வார்த்தை வந்துடுது. வில் யூ டூ திஸ் ஃபார் மீ, எனக்காக நீ இதை செய்வியா. ஸோ அந்த இடத்துல இவ் வந்துடுது. இப்போ இதே இடத்துல கேன் அல்லது குட் அப்படி போட்டு நம்ம பேசினோன்னா என்ன வரப்போகுது, எனக்காக இது நீ செய்ய முடியுமா அப்படின்னு வந்துடும், முடியுமா அப்படின்னு வந்துடும். இதே இடத்துல நம்ம வில் போட்டோன்னா, வில் யூ டூ திஸ் ஃபார் மீ, எனக்காக இதை நீ செய்வியா, உன்னோட பைக்கை கொடுப்பியா. ஸோ அந்த மாதிரி இப்போ வச்சு வந்துடும். ஸோ இதுக்காக தான் அந்த தமிழ் வார்த்தைகள் எழுத்துக்கள் அதை கீவேர்ட்ஸாக வச்சு நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வில் யூ டூ மீ அ ஃபேவர், இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா, உதவி பண்ணுவியா, அந்த மாதிரி கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி எனக்காக ஒரு ஃபேவர் பண்ணுவியா. ஸோ அந்த இடத்துல அந்த இவ் வந்துடுது. அடுத்து என்ன இருக்குது, வில் யூ பி மை பெட்டர் ஹாஃப், என்னோட பெட்டர் ஹாஃபாக நீ இருப்பியா. ஸோ எல்லாமே அந்த இவ்வளோ தான் வருது. வேறு எந்த இடத்துலலாம் நம்ம இந்த வில் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம், உனக்காக என்ன வேணால் செய்வேன், நான் உனக்காக தான் இருப்பேன், உன் கூட தான் இருப்பேன், ஏதாவது ஒரு பிரச்சனைனா சொல்லு, உனக்காக நான் நிற்பேன். ஸோ அந்த மாதிரி சொல்கிற இடத்துலலாம் I will do anything for you, உனக்காக நான் என்ன வேணால் செய்வேன். I'll be with you. இப்போ ஐ தனியாக வில் தனியாக இருக்கு இல்லையா, I will be with you. ஸோ அதை நம்ம அந்த ஐயையும் வில்லையும் சேர்த்து எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, ஐ போட்டு மேலே ஒரு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு 2 எல் போடுறோம், I'll be with you அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் உன் கூட தான் இருப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறோம், ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம். I'll be with you, I'll do anything for you, I'll be there for you. ஸோ இந்த மாதிரி சொல்கிற இடத்துலையும் வில் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த இப் இவ் அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த இடத்துலலாம் அந்த வில் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. அப்போ ஒருத்தவங்க என்ன பிரச்சனை, ஏன் இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் ஒருத்தன் அவனை வாலண்டியராக சொல்கிறான், என்ன பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது அந்த இடத்துல என்ன நம்ம இந்த வில்லை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐ வில் டெல் யூ த ப்ராப்ளம் என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே நம்ம என்ன தமிழ் வார்த்தை வருது, சொல்கிறேன், அந்த மாதிரி வருது. ஸோ இந்த ப்ரெசண்ட்டில் மட்டும் இந்த ரேன்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலை, கிரேன்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலை. ஆல்சோ
பக்கத்தில் ஃப்யூச்சர் கிட்ட அடுத்த நிமிஷம் நடக்க போகிற ஒரு ஃப்யூச்சருக்கும் நம்ம இந்த கிரேங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். பட் இங்கிலீஷில் நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா வில் அப்படிங்கிற வார்த்தையை போட போகிறோம். ஐ வில் டெல் யூ த ப்ராப்ளம் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தமிழில் சொல்கிறப்ப நம்ம அப்படி தான் சொல்வோம். இப்போ அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட வழி கேட்குறாங்க, உங்களுக்கு தெரியல, இன்னொருத்த வந்து சொல்கிறான்னா உங்களுக்கு எந்த வழின்னு சொல்கிறேன். ஐ வில் டெல் யூ த வே, எந்த வழின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தமிழில் இந்த மாதிரி சிச்சுவேஷனை நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா எந்த மாதிரி வார்த்தை சொல்கிறோம் அப்படின்னா கிரேன் நான் சொல்கிறேன், என்ன பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த வழின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், அந்த மாதிரி கிரேன்கிற வார்த்தையை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ கிரேன் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இது ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு நம்ம குழப்பக்கூடாதுங்கிறனால தான் இப்போ நம்ம இந்த விஷயத்தை பற்றி பார்க்குறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் வேறு வரப்போ இது எப்படி வருதுன்னு பாருங்கள். பிரச்சனை என்னன்னு அவன் உங்களுக்கு சொல்லுவான். இப்போது சப்ஜெக்ட் வேறு வரப்போ என்ன வந்துடுதாங்க, இவ் வந்துடுது. அதே ஃப்யூச்சர் டென்ஸுக்கான கீவேர்ட்ஸ் நம்மளுக்கு வந்துடுது. ஹீ வில் டெல் யூ த ப்ராப்ளம், பிரச்சனை என்னென்னு அவன் சொல்லுவான். ஹீ வில் டெல் யூ த சொல்யூஷன் என்னென்னு அவன் சொல்வான். தே வில் டெல் யூ த சொல்யூஷன் என்னென்னு அவர்கள் சொல்வார்கள். ஸோ சப்ஜெக்ட்டு வேறு வரப்போ நம்மளுக்கு அந்த ஃப்யூச்சர் கீவேர்ட்ஸ் வந்துடுது. அடுத்து எங்கே நம்ம இந்த வில் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தன் மட்டும் காணோம். அப்போ இன்னொருத்தன் கேட்குறான், என்னடா அவனை இன்னும் காணோம் அப்படின்னு கேட்குறான். அதில் ஒருத்தன் சொல்கிறான், தெரிலடா, இருந்தால் நான் அவனுக்கு கால் பண்ணுறேன், ஐ வில் கால் ஹிம். ஸோ இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் கிடையாது. நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு தமிழில் நம்ம சொல்கிறோம், பட் அது ப்ரெசன்ட் டென்ஸ் கிடையாது. இனிதான் அவன் ஃபோனை எடுத்து கால் பண்ண போகிறான். ஸோ அந்த இடத்துல நம்ம வில் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு தான் சொல்கிறோம். நான் கால் பண்ணுறேன், நான் உனக்கு கால் பண்ணுறேன், ஐல் கால் யூ, அந்த மாதிரி சொல்கிற இடத்துல வில் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். இது சப்ஜெக்ட் வேறு வரப்போ என்ன வரப்போகுது, ஹி வில் கால் யூ, அவன் உனக்கு கால் பண்ணுவான் அப்படின்னு வரப்போகுது. ஸோ சப்ஜெக்ட் ஐ வரப்போ மட்டும்தான் அந்த கிரேன் வச்சு கொஞ்சம் குழப்பம் வருது. என்னதான் தமிழில் நான் கால் பண்ணுறேன்னு சொன்னாலும் இனிதான் ஃபோனை எடுத்து அவன் கால் பண்ண போகிறான். ஸோ அது வந்து கொஞ்சம் கிட்ட இருக்க ஒரு ஃப்யூச்சரை தான் குறிக்குது. அதனால் நம்ம இங்கிலீஷில் வில் தான் போட்டு யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்குது, நம்ம சொல்கிறோம், அழுகாத, நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். இனிதான் அந்த அழுகையை ஸ்டாப் பண்ணுறதுக்காக கதை சொல்ல போகிறோம். ஸோ நான் உனக்கு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல தமிழில் நம்ம சொல்கிறேன்னு யூஸ் பண்ணாலும் நம்ம இனிதான் சொல்ல போகிற ஒரு காரணத்தினால், அது கிட்ட இருக்க ஒரு ஃப்யூச்சரை குறிக்கிற காரணத்தினால் நம்ம வந்து இந்த ஃப்யூச்சர் தான் யூஸ் பண்ணுறோம். ஐ வில் டெல் யூ அ ஸ்டோரி, நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், அழுகாத, அந்த மாதிரி சொல்கிற இடத்துல. இப்போ சப்ஜெக்ட் வேறு வரப்போ என்ன வரப்போகுது, ஹீல் டெல் யூ அ ஸ்டோரி, அவன் வந்து உனக்கு ஒரு கதை சொல்லுவான், அழுகாத. ஸோ சப்ஜெக்ட் வேறு வரப்போ நம்மளுக்கு கரெக்டாக அந்த கீவேர்ட்ஸ் வந்துடுது, ஃப்யூச்சர் கீவேர்ட்ஸ் வந்துடுது. பட் இதை ஒரு குழப்பமாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம தமிழில் இந்த கால் பண்ணுறேன், இந்த கதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம இனிதான் அதை செய்ய போகிறோம், அடுத்த நிமிஷம் தான் செய்ய போகிறோம். ஸோ கிட்ட இருக்க ஃப்யூச்சர் தான் இது குறிக்குது. அதனால் நம்ம குழப்பம் ஏற்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ லாஸ்ட்டாக இந்த வில் அப்படிங்கிற வார்த்தையை எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். குட் பாய் சொல்கிறதுக்கு, அதாவது பாய், நான் நாளைக்கு ஒன்று பார்க்குறேன், நாளைக்கு உனக்கு மெசேஜ் பண்ணுறேன், நாளைக்கு உனக்கு கால் பண்ணுறேன். ஸோ நம்ம அப்படி சொல்கிற இடத்துல அங்கேயும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ப்ரெசன்ட் கீவேர்ட் தான் யூஸ் பண்ணுறோம். நாளைக்கு உனக்கு மெசேஜ் பண்ணுறேன், நாளைக்கு உனக்கு கால் பண்ணுறேன், அப்புறமா உன்னை பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி சொல்கிற இடத்துலையும் ஐ வில் டெக்ஸ்ட் யூ லேட்டர், அப்புறமா உனக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நான் கொஞ்சம் யோசிக்கணும், அவ்வளோதான். தமிழில் நம்ம எப்படி சொல்கிறோம், நாளைக்கு அப்புறமா உனக்கு மெசேஜ் பண்ணுறேன், நாளைக்கு ஒன்று பார்க்குறேன் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ இதனால் இது வந்து ப்ரெசன்ட் கீவேர்டு வந்தனால இது ப்ரெசண்ட்டுன்ற ஒரு குழப்பம் நமக்கு வரக்கூடாது. ஏன்னா தமிழில் நம்ம ப்ரெசன்ட் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணாலும் இது ஃப்யூச்சர் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நாளைக்கு ஒன்று பார்க்குறேன், அப்புறமா உனக்கு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது ஃப்யூச்சரை குறிக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். அதனால் குழப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வில் டெக்ஸ்ட் யூ லேட்டர், அப்புறமா உனக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஐ வில் see you லேட்டர், அப்புறமா உன்னை பார்க்குறேன். ஐ வில் கால் யூ டுமாரோ, நான் நாளைக்கு உனக்கு கால் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். சப்ஜெக்ட்ஸ் ஐ வரப்போ மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் இருக்கும். அதாவது ஹில் டெக்ஸ்ட் யூ டுமாரோ, அவன் நாளைக்கு உனக்கு டெக்ஸ்ட் பண்ணுவான். அந்த இடத்துலலாம் நம்மளுக்கு கரெக்டாக ஃப்யூச்சர் கீவேர்ட்ஸ் வந்துடும். இப்போ நம்ம போன லெசனுக்கான ஆன்சர்ஸ்லாம் பார்த்துடலாம். யூ குட் ஹாவ் ஆஸ்க்ட் சம்மன் எல்ஸ், வேறு யாரையாவது நீ கேட்டிருக்கலாம். யூ குட் ஹாவ் கிவன் தட் இயர்லியர், நீ முன்னவே அதை கொடுத்துருந்துருக்கலாம். அடுத்து யூ குட் ஹாவ் பாட் திஸ் ஃபோன், நீ இந்த ஃபோன் வாங்கியிருந்துருக்கலாம். we could have paid the exam fee, நம்ம எக்ஸாம் ஃபீ கட்டியிருந்துருக்கலாம்.
இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? ஐ குட் நாட் ஹாவ் ஸ்கோர்ட் குட் மார்க்ஸ். என்னால் நல்ல மார்க் எடுத்திருந்திருக்க முடியாது. நீ ஹெல்ப் பண்ணலன்னா நல்ல மார்க் எடுத்திருந்திருக்க முடியாது. அடுத்து என்ன இருக்குது? வி குட் ஹாவ் சேவ்டு ஹிஸ் லைஃப். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தா அவரோட லைஃப்பை நம்ம சேவ் பண்ணியிருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன இருக்குது? யூ குட் ஹாவ் met ஹிம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நீங்கள் அவரை மீட் பண்ணியிருந்திருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சொல்கிற இடத்துல நெக்ஸ்ட் என்ன இருக்குது? யூ குட் நாட் ஹாவ் met ஹிம். நீங்கள் என்னதான் சீக்கிரம் வந்திருந்தாலும் அவரை மீட் பண்ணியிருந்திருக்க முடியாது, ஏன்னா அவர் இன்னைக்கு வரவே இல்லை. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். அதுக்கான ஆன்சர்லாம் இங்கே கொடுத்தாச்சு. ஸோ இவ்வளோ தான் போன லெசனோட ஆன்சர் எல்லாமே. ஸோ இந்த லெசனில் நம்ம பார்த்த வில்லோட யூசேஜ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வுட்டோட யூசேஜ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த லெசனுக்கான குவிஸை மொத்தமாக பார்க்கலாம். இந்த லெசன் புரிஞ்சுதா இல்லையா எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.